வணக்கம். நான் பிரவீன் குமார், சீனியர் ரீஜனல் மேனேஜர் Zebu ஷேர்ஸ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியா விக்ஸ். ஸோ எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியா விக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். நம்ம பார்க்க போகிற டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ்னால் என்ன, ஸோ அது எப்படி வந்து உருவானுச்சு, ஸோ இந்தியா விக்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன கார்லேஷனு, தென் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா விக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் இந்தியா volatile இண்டெக்ஸ் அப்படிங்கிறதா இந்தியா விக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் இந்த இந்தியா விக்ஸுங்கிறது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் 1993 சிக்காகோ பேஸ்டு ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கண்ட்ரீஸாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ இன் 2008 என்எஸ்சி வந்து நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டில் நவ் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வாலட்டிலிட்டியை, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை குறிக்கிறது தான் இந்தியா விக்ஸோட ஒர்க். ஓகே, சரி, இப்போ இந்தியா விக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா இந்தியா விக்ஸில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ என்ன பர்பஸுக்கு சார் இந்தியா விக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்தியா விக்ஸை வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி, மார்க்கெட்டோட க்ரோத்து அண்ட் மார்க்கெட்டோட ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஓகே, எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி இந்தியா விக்ஸ் டிரைவ் ஆச்சுங்கிற கால்குலேஷன்ஸ் நமக்கு இப்போ வேண்டாம். பட் சிம்பிளாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Nifty 50 அதை வச்சு தான் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ Nifty 50 உள்ள அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனில் உள்ள பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸும், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனில் உள்ள பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸில் உள்ள டிஃப்ரென்ஸையும் வச்சு தான் இதை டிரைவ் பண்ணுறாங்க சிம்பிளாக. ஓகே, சரி, இதுவும் நிஃப்டியும் எப்படி கார்லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நிஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா விக்ஸ் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 19.50, அதாவது ஒரு 10% டவுன் ஆச்சு. ஸோ அந்த 10% இந்தியா விக்ஸ் டவுன் ஆனதுக்கு நம்ம நிஃப்டி எத்தனை பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16,850 17,300 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இதுதான் வாலட்டிலிட்டி. இந்த வாலட்டிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், வாங்கிட்டு அது மேலே போகும்போது நம்ம விற்றுட்டு வெளில வருவோம். பட் அதையும் தாண்டி நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அதுக்கும் மேலே போகணும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பேர் கிரீடினஸ், அதாவது பேராசைன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ வாலட்டிலிட்டி, இந்த வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்தியா விக்ஸ் மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது நம்ம இந்த இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2020 ஆன் February 26 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து 10.6 இருந்துச்சுங்க. ஸோ அந்த டைம்லலாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,400 11,700 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த டைமு. அண்ட் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சடன் ஃபால் நம்ம பார்த்தோம். 12,200 to 12,400 7,500 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த டைம் இந்தியா விக்ஸ் வந்து 10.6 டிராஸ்டிக்காக 86 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ரைவ் ஆகிருக்கு, அப்போர்ட் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா 86 பாயிண்ட்ஸ் மூவ் ஆன இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே நிஃப்டி வந்து 11,400 12,200 7,500 வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இந்தியா விக்ஸை நம்ம எப்படி வந்து எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்டுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த 1 இயர் க்ரோத்துக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 1 மந்த்துக்கு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றுக்கு மார்க்கெட் க்ளோசிங்கை வச்சு நான் உங்களுக்கு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்றுக்கு இந்தியா விக்ஸோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 20.6ங்க. ஓகே, தென் இது நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 17,350 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போது நான் வந்து எப்படி நான் இதை டிரைவ் பண்ணுறேன்னா, 1 இயர் பீரியட் ஆஃப் டைம் மார்க்கெட் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னா 17,350 இன்டூ இங்கே 20% இருக்கு இல்லையா இந்தியா விக்ஸில், இதை டிரைவ் பண்ணோம் அப்படின்னாக்கா 3575 அப்ராக்சிமேட்
17,350லேருந்து 3,575 பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆகலாம், இல்லை 3,575 பாயிண்ட் கீழே ட்ரேட் ஆகலாம். அதாவது 20,375 700 சில்லறையில் ட்ரேட் ஆகலாம், இல்லை 16,000 சில்லறையில் 13,000 சில்லறையில் ட்ரேட் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 1 இயருக்கான மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, இந்த 1 இயர் மூமெண்ட் நமக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் இன்வெஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி அவங்க எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே என்ட்ரி கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ ட்ரேடருக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அவங்க 1 மந்த் கால்குலேஷன் போவாங்க. 1 மந்த் கால்குலேஷன் போகும்போது நம்ம இந்தியா விக்ஸ் 20.6 லாஸ்ட் மந்த் நேற்று க்ளோசிங் சொன்னோம் இல்லையா, அந்த 20.6 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 போட்டோம் அப்படின்னாக்கா 3.464 தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12ஓட வேல்யூ. 20 டிவைடட் பை 3.464 நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ அப்ராக்சிமேட் உங்களுக்கு அதாவது இந்த 17,350 நிஃப்டியோட 1,001 பாயிண்ட் மேலே போகலாம், 1,001 பாயிண்ட் கீழே போகலாம். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கேருந்து 18,350 ட்ரேட் ஆகலாம், இல்லை 16,300 சில்லறையில் ட்ரேட் ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட். இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடர்ஸு இன் அண்ட் அவுட் நம்ம கொடுத்துட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இந்த இந்தியா விக்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nsindia.com வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.